இன்றைக்கி ஆட்டுக்கல்ல வெங்காய சட்னி தான் ஆட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம், புளி கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ உப்பு போடக்கூடாது, கல்லில் ஆட்டும் போது தான் உப்பு போடணும். வறுத்த மிளகாயை உரலில் போட்டு அரைக்கும் போது ஒரு சத்தம் வரும் பாருங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானும் ஏதாவது ஆசையாக செய்யும் போது தாங்க பல பிரச்சனை வருது. சட்னி ஆட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் இருக்கிற மேலே இருக்கிற குச்சி தனியாக கழண்டுட்டு வந்துடுச்சு. அதை போட்டு குச்சியை எடுத்து நல்லா அடித்தேன். அதுக்கப்புறம் என்னோட பையன் இருந்துக்கிட்டு நீ மட்டும்தான் அடிப்பேன், நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை போட்டு அடிச்சுட்டு கிடந்தான். இது பருப்பு அடிக்கிறக்கால படான்னு புட்டுக்கும் சாமி, நீ அடிக்கிற வேகத்துலன்ட்டு கொம்ப பிடுங்கி வச்சுட்டு சட்னி ஒரு வழியாக ஆட்டி சட்னியெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அந்த கல்லை கழுவுற தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தாளிக்கணும்னு தோணுச்சுன்னா தாளிச்சுக்கோங்க. நான் வெங்காயத்துலேயே அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டதுனால நான் தாளிக்கல. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு என் கிருத்திவிக் குட்டி சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.